அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் சகோதரன் கோவை TMS உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆறுதலின் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பெதஸ்தா நற்செய்தி ஊழியம் என்பது ஒரு விடுதலையின் ஊழியம், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஒவ்வொரு புதன்கிழமை நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறோம். விடுதலையின் ஊழியமாக கட்டுகளுள்ள மக்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் அன்பு என்கிற பெயரிலே ஒரு பத்திரிகை நாம் வெளியிடுகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், கொர்நேலியு என்கிற தேவ மனிதனை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவுகிறார். கொர்நேலியு என்கிற ஒரு அருமையான மனிதனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக, ஒரு செஞ்சுரியனாக, 100 பேர் கொண்ட படைக்கு தலைவனாக இந்த கொர்நேலியுவை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. நல்ல ஒரு அருமையான தேவ மனிதன். அவரை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து விடுங்கள். இங்கே 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கொர்நேலியுவை தேவன் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 100க்கு அதிபதி, ஒரு பட்டாளத்தின் தலைவன், 100 பேருக்கு அதிபதி, எவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு மனிதன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவனுக்குள்ளே தேவனை குறித்த ஒரு பக்தி இருந்தது. பக்தினா என்னங்க? அன்பு, தேவன் மேலே ஒரு அன்பு. எந்த தேவன் அவனுக்கு தெரியாது, தேவன் மேலே ஒரு அன்பு உள்ளவனாக இருந்தான். அவன் மட்டும் பக்தி உள்ளவனாக அல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து இருந்தான். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு குடும்பத்தின் தலைவன் எப்படி இருக்கணும்னா அந்த கொர்நேலியு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நமக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம், பிஸியாக இருக்குன்னு சொல்கிறோம். பிஸி இஸ் த பிக்கஸ்ட் டெவில். நீங்கள் யாரெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ உங்களுக்கு உண்மையிலேயே நேரம் இருக்குன்னு அர்த்தம். கொர்நேலியு என்ற இந்த 100க்கு அதிபதி அவன் மட்டும் பக்திமானாக இருக்கவில்லை, குடும்பத்தார் எல்லாரையும் பக்திக்குள்ளே கொண்டு வந்திருந்தான். குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். ஃபேமிலி முழுவதும் கர்த்தருக்கு பயந்த குடும்பம். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் இப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயம். குடும்பத்தாரோடு அனைவரோடும் பயந்தவனுமாக இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தானம் என்பது எதிர்பார்த்து செய்வது. நான் இந்த ஒரு பசுவை தானம் பண்ணால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு எண்ணெயை தானம் பண்ணால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து செய்வது தானம். எதையுமே எதிர்பார்க்காமல் வலது கை கொடுப்பது இடது கை அறியாமல் செய்வதுக்கு பேர் தர்மம். இவன் தர்மம் செய்தான். ஜனங்களுக்கு மிகுந்த, ஒருவேளை நல்லா சம்பாத்தியம் உள்ளவனாக இருக்கணும், அவன் நிறைய தர்மம் செய்தான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. தர்மங்களை செய்கிறவனாக இருந்தான். தேவனை நோக்கி எப்போவுமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். நீங்கள் கேட்கலாம், பிரதர் எப்போவுமே ஜெபிச்சுட்டு இருக்கிறது சாத்தியமா அப்படின்னா? எப்படி இவ்வளோ பிஸியான மனிதன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்னு வேதம் சாட்சி கொடுக்குது பார்த்தீங்களா? எப்போவுமே ஜெபத்தில் இருந்தான். நீங்கள் ஒரு கார் டிரைவ் பண்ணுறீங்க, ஒரு ஆண்டவரை குறித்து ஒரு பாட்டு பாடிட்டு போங்க, ஜெபந்தான். தேவனை குறித்து ஏதாவது செய்தி கேட்டுட்டு போங்க, ஜெபந்தான். ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டு பொங்கல், ஜெபம் தான். நீங்கள் கர்த்தரை நினைக்கிற ஒவ்வொரு விஷயமுமே ஒரு ஜெபந்தான். அதை நான் சொல்வேன்.
நீங்கள் கர்த்தரை நினைக்கிற ஒவ்வொரு நினைவு கூட ஒரு ஜெபம். ஆண்டவரை குறித்து நீங்கள் சாட்சி சொல்வது ஒரு ஜெபம். இன்னும் ஜெபம் நீங்கள் தனியாக உட்காந்து அப்படி முட்டி போட்டு ஜெபிக்கணும் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை குறித்து பேசுவது ஜெபம், தேவனை குறித்து நினைப்பது ஜெபம், தேவனை குறித்து நீங்கள் தியானிப்பது ஜெபம், தேவனை பற்றி மற்றவர்கள் சொல்லுவதே ஒரு ஜெபம். எப்பொழுதுமே ஜெபிக்கிற அனுபவம் உள்ள மனிதன். ஒரு நாள் ஒரு பகலில் வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரம். அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்திய நாட்டுக்கு மத்தியானம் 3 மணி. நம்ம என்ன செய்வோம், பெரும்பாலும் ஒன்று சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம், இல்லை வேலையில் இருப்போம். ஆனால் நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை முறை சாப்பிட்றீங்களோ அத்தனை முறை குறைந்தது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஜெபம் பண்ண பழகுங்க. நான் அப்படி தான் செய்வேன். நீங்கள் ஒரு டீ குடிச்சிங்களா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கள். அப்படியே ஜெபம் பண்ணுங்கள், நடந்துகிட்டே ஒரு ஜெபம் பண்ணுங்கள். இல்லை ஆண்டவரை குறித்து ஒரு பாட்டு பாடுங்க. லஞ்ச் சாப்பிட்றீங்களா, அதுக்கப்புறம் ஒரு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் எப்பெல்லாம் எதையாவது சாப்பிட்டீங்கன்னா அப்பப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்கள். எப்போவுமே ஜெபிக்க முடியும் உங்களால். இதான் கற்றுக்கொள்ளுங்கள். எப்போவுமே ஜெபிக்க நம்மால் முடியும். ஓகே, எப்பவும் ஜெபம் பண்ணிக்கணும் தான். ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு மத்தியானம் 3 மணி அவர் தனியாக ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணுறார். பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ரூமுக்குள்ளே ஒரு தேவ தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து என்று சொல்லுகிறது. நம்ம ஒரு தனியாக ரூமில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், யாருமே இல்லாத போய் ஜெபம் பண்ணும்போது திடீர்னு ஒரு தேவதன் அப்படியே ரூமுக்குள்ளே ஒருத்தர் பிரசன்னமாகி உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரத்தான் செய்யும். அன்றைக்கி கொர்நேலியுவுக்கு தேவதன் தரிசனமாகி பிரத்யட்சமாய் நேருக்கு நேர் அவன் தரிசனமாகி அவனுடைய ஜெப நேரத்தில் யாருமே இல்லாமல் தனியாக ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கொர்நேலியுவே என்று சொல்லி அவனை பெயர் சொல்லி அழைத்த பொழுது அவனை உற்று பார்க்குறான். யார் நம்ம ரூமுக்குள்ளே யார் வந்திருக்கா, ரூம் கதவை சாத்திருக்கமே, யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். உற்று பார்த்தால் ஒரு தேவதூதன் பிரத்யட்சமாக இருப்பதை அவன் பார்த்து அவனை பயந்து, ஆண்டவரே என்ன, யார் நீங்கள், என்ன ஆண்டவரே கேட்டான். அந்த தேவதூதன் சொன்ன பதிலை கவனிங்க. ஒரு பெரிய சத்தியம் அங்கே இருக்கிறது. அப்பொழுது அவன், அந்த தேவதூதன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. தேவதூதன் சொல்கிறான், அப்பா கொர்நேலியு, நீ பண்ணுற ஜெபங்கள், நீ பண்ணுகிற தர்மம் உன்னை குறித்து தேவனுடைய சந்நிதியிலே நினைப்பூட்டுவதாக எட்டியிருக்கிறது என்கிறான். நம்ம கிறிஸ்துவ நிறைய தர்மம் செய்யணும், செய்தால் நல்லது. இங்கே ஒரு சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய தர்மமும் ஆண்டவருக்கு உங்களை குறித்து பரலோகத்தை ஞாபகப்படுத்துதான். நான் சொல்லலைங்க, பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. கொர்நேலியுவுடைய ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டியிருக்கிறது. யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோனை கூப்பிடு, அவன் வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லுவான். அவன் தோல் 17 வீட்டில் தங்கியிருக்கிறான். அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறார். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீங்கள் அந்த 5-6 வருஷம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவரை குறித்து ஒரு அட்ரஸ் கொடுக்குறார். பேதுருடைய அட்ரஸை இந்த தேவதூதன் கொடுத்து, இந்த பேதுருவை நீ கூப்பிடு, அவன் வீடு கடலோரத்தில் இருக்கிறது, அவன் இந்த லெதர் தோல் 17 வீட்டில் இருக்கிறான், அவன் வந்து நீ என்ன செய்யணும் உனக்கு சொல்லுவான்னு சொல்கிறார். நான் முதல் முறையாக இந்த பைபிள் படித்தப்போ ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, ஒரு தேவர் தூதனையே கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க, அவரை வச்சே நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாமே. இப்போ தேவன் சொன்னார், ஆண்டவரை குறித்து நற்செய்தி அறிவிப்பதும் ஆண்டவரை குறித்து மக்களுக்கு அறிவிப்பதும் அது மனுஷனுக்கு மனுஷன்தான் செய்யணும்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவருக்கு நற்செய்தி அறிவிக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு தேவதூதனே தரிசனமாகி கொர்நேலியுவுக்கு சொல்கிறார், நீ போய் அந்த பேதுருவை கூப்பிடு. இது தேவன் இணைக்கிற காரியம், த டிவைன் லிங்க். தெய்வீக தொடர்பை ஒரு தேவதூதன் ஏற்படுத்துகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் ஒரு தெய்வீக இணைப்பை, ஒரு டிவைன் லிங்க் கர்த்தர் ஏற்படுத்தும் பொழுது அந்த தெய்வீக இணைப்பிலே நீங்களும் நானும் இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் எங்கேயோ பிறக்கிறீங்க, நான் எங்கேயோ பிறந்து வளர்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை இணைக்கிறார் என்றால் இது ஒரு தெய்வீக இணைப்பு.
இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாக அநேகர் என்னோடு தொடர்பு கொண்டு ஒரு குடும்பம் போல மாறி இருக்கிறார்கள். ஒரு சொந்த சகோதரனைப் போல, ஒரு தகப்பனைப் போல என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாயைப் போல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு அண்ணனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தெய்வீக இணைப்பு, த டிவைன் லிங்க். தேவன் உங்களை எந்த தேவ மனிதனோடு இணைக்கும் பொழுது அந்த தெய்வீக இணைப்பிலே நீங்கள் இணைந்து கொண்டால், அதில் தொடர்ந்து நீங்கள் வாழ்ந்து வந்தால், அதில் கடந்து வந்தால், தேவன் நினைக்கிற காரியம் நிறைவேறும். அவருடைய திட்டங்கள் நிறைவேறும், அவருடைய தீர்மானங்கள் நிறைவேறும். அந்த தெய்வீக இணைப்பின் மூலமாக உங்களை கொண்டு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு தேவதூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கொர்நேலியுடைய ஜெப நேரத்தில் பேதுருவோடு இணைக்கிறார். நீ சீமோன் பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அவனை கூப்பிடு, அவன் வந்து அவன் நீ செய்ய வேண்டிய காரியத்தை அங்கே அவனுக்கு சொல்லுவான் என்கிறான். அதே போல் இந்த கொர்நேலியு தன்னுடைய ஜனங்களை பேதுரு இருக்கிற இடத்துக்கு அனுப்பி அங்கே அவன் வீட்டுக்கு வரவழைக்கிறான். அவங்க போய் அங்கே சாட்சி கொடுக்கிறார்கள், தன்னுடைய தலைவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அந்த டிவைன் லிங்கை கன்ஃபார்ம் பண்ணுறார். பேதுருகிட்ட பேசுகிறார். பேதுரு, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். பேதுருகிட்ட ஆண்டவர் பேசுகிறார். பேதுரு, நான் தான் அனுப்பியிருக்கேன், ஒன்றுக்கும் பயப்படாத, அவங்க கூட போ, நான் தான் அவங்கள உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறேங்கிறார். பாருங்கள், தேவன் எங்கேயோ பிறந்து வளர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஒன்று சேர்ப்பார். கடல் கடந்தப்போ எங்கேயோ டென்மார்க்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து எங்கெல்லாமா ஜனங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஐயா, அவங்க டிவியில் அவங்க நிகழ்ச்சியை பார்த்தேன், எனக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு பேசும் பொழுது அவர்கள் ஒரு குடும்பமாய் நம்மோடு கூட இணைந்து கொள்கிறார்கள். த டிவைன் லிங்க். இங்கே கொர்நேலியுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஒரு தெய்வீக இணைப்பை கொடுத்ததன் மூலமாய் தேவன் நமக்கு அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். பேதுரு வரும்போது அந்த தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் வந்து சொல்கிறாங்க, அவர் நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவர், யூதர் ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர். அவர் உங்களை தேவனுடைய கிருபையினாலே அவர் வீட்டுக்கு அழைக்கிறார், வாருங்கள் என்று சொல்லி அவங்க போகிறாங்க. பேதுரு அவங்களோடு கூட கடந்து போகிறான் கொர்நேலியு வீட்டுக்கு. அங்கே கொர்நேலியு வீட்டுக்கு போகும்பொழுது கொர்நேலியு நாம் அந்த 25, 26 வசனங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த பேதுரு உள்ளே பிரவேசித்த போது அந்த கொர்நேலியு அவன் காலில் விழுந்து கும்பிடுறான். அவன் உடனே அவன் தூக்கி எடுத்து, எழுந்துரு, நானும் உன்னைப்போல் ஒரு மனிதன் தான். அங்கே பேதுரு தன்னை தாழ்த்துகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் வந்து ஆண்டவரை குறித்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுகிறார்? அந்த ஆண்டவரை குறித்து அவர் பேச 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 ஒரு காரியத்தை சொல்கிறான். 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஒரு வார்த்தை தான் சொன்னான். சொல்லும் பொழுது எல்லார் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. இங்கே கொர்நேலியு ஒரு காரியம் செய்கிறான். தேவதூதன் தனக்கு சொன்னவுடனே அவன் தன்னுடைய உறவின் முறையார், அவனுக்கு விசேஷித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் அவன் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, இன்றைக்கி ஒரு ஜெப கூட்டம் இருக்குது, பேதுருன்னு ஒரு தெய்வ மனுஷன் வர்றாரு, கடல் வர கூப்பிட சொன்னார். ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை அவன் ஆயத்தம் செய்திருந்தான். தான் பெற்ற அந்த அனுபவம், தான் பெற்றுக்கொள்ளப் போகிற அந்த ஆசீர்வாதத்தை தன்னோடு இருக்கிறவர்களும் பெற வேண்டும் என்று கொர்நேலியு விரும்பினான். நீங்கள் மட்டும் ஆசீர்வாதம் வந்து பத்தாது, உங்கள் கூட இருக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி எல்லாம் ஒரு ஜெபக்கூட்டம் கொர்நேலியு வீட்டில் ஏற்படுத்தப்பட்டது. உங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம்லாம் நடத்துகிறீங்களா? நடத்தலைன்னா இனிமேல் நடத்த உங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு, தேவ மனிதர்களை கூப்பிட்டு மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைங்க. யாருக்கு தெரியும், உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுடைய தூதன் இறங்கி வரலாம், ஆண்டவர் இறங்கி வரலாம். உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன ஜெபக்கூட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுலலாம் நிறைய வீட்டு ஜெப கூட்டங்களுக்கு தேதி கொடுப்பேன். இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். வீட்டு ஜெப கூட்டத்தில் எழுத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவை கொர்நேலியு வீட்டில் ஒரு வீட்டு ஜெப கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பேதுரு வந்து பேச 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 எல்லார் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினான். இறங்கும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷையை பேசுகிறாங்க, நவமான பாஷையில் புகழுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்த உடனே பேதுரு சொன்னார், புறஜாதிகள் மேலும் ஆண்டவருடைய அன்பு பொழியப்பட்டதே, பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள்
ஞானஸ்தானம் பெறாமல் நம்ம விடலாமா அப்படின்னு சொல்லி அங்கே வந்த அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அங்கே பேதுரு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தான். நம்ம நினைக்கிறோம் ஞானஸ்தானம் பெற்றால்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லி. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, இவர்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பதாகவே தேவனை விசுவாசித்தபடினாலே இவர்கள் முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். கொர்நேலி வீட்டுக்கு வந்த அத்தனை பேரும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். அப்போ எல்லாம் கேட்டுக்கிறாங்க, பேதுரு ஐயா இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் தங்கிருங்க என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அவரும் அங்கே தங்குகிறார். இப்போது ஒரு தனி மனிதனாகிய கொர்நேலியுடைய ஜெபம் அவன் வீட்டுக்குள்ளே தேவனை கொண்டு வந்தது. தேவனை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன? அவனுடைய ஜெபங்கள், தர்மங்கள். ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சுவாமி சொன்னார். பண்டிகை காலங்கள் வரப்போகிறது, ஈஸ்டர் வரப்போகுது. ஈஸ்டர் நாளில் நீங்கள் மட்டும் பிரியாணி சாப்பிடாதீங்க, மற்ற எல்லாருக்கும் நீங்கள் பிரியாணி கொடுங்க. ஏழை மக்களுக்கு உணவு கொடுங்கள், தண்ணீர் கொடுங்கள். அவர்கள் முகத்தை பாருங்கள், அங்கே இயேசுடைய முகத்தை நீங்கள் காண முடியும். நிறைய தர்மம் நீங்கள் செய்கிற இந்த தர்மமானது ஆண்டவருக்கு போய் நினைப்பூட்டும். இந்த பிரதர், இந்த சிஸ்டர் இந்த ஊழியத்தை தாங்கினாங்க, இந்த ஊழியத்துக்கு உதவி செய்தாங்க, இந்த மிஷினரியை தாங்கினாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாங்க, எல்லாம் கேட்டு தேவன் உங்கள் மீது மகிழ்ந்து தேவனே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ பேதுரு வீடு அந்த தனி மனிதனுடைய ஜெபம் தேவதூதனை கொண்டு வந்தது. தேவதூதன் ஒரு தெய்வீக இணைப்பை பேதுருவோடு ஏற்படுத்தி கொடுத்தான். ஒரு டிவைன் லிங்க் அவனுக்கு கிடைத்தது. இந்த டிவைன் லிங்க் மூலமாக, அந்த தொடர்பு மூலமாக பேதுரு அங்கே வருகிறார், ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துகிறார். கொர்நேலியின் வீட்டில் ஆவியானவர் இறங்குகிறார். கொர்நேலியின் வீட்டில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இப்போ கொர்நேலியின் வீடு ஒரு சபையாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, செய்தி கேட்குற அன்பு தேவனுடைய மகனே, மகளே, உங்கள் வீட்டை தேவனுக்காக திறந்து கொடுத்துருக்கீங்களா? கொர்நேலியை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு வீட்டையும் கொர்நேலியின் வீடாய் மாற்ற விரும்புகிறார். இது கொர்நேலியின் வீடு, திஸ் இஸ் ஹவுஸ் ஆஃப் கொர்நேலியஸ் என்று உங்கள் வீட்டை ஜெப வீடாக மாற்றுங்க. உங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் நடத்தணுமா? உங்கள் அருகில் ஊழியக்காரர்களை கூப்பிடுங்க. ஒரு விசேஷத்தை கூட்டமாக என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன். நம்ம வீட்டில் ஜெபிப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு சிறிய ஜெபக்கூட்டம் அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஜெப ஆலயங்களில் நடக்கிற ஆராதனைகளும் தொழுகைகளும் மட்டும் போதாது. ஒவ்வொரு வீடும் ஒரு சபையாக மாற வேண்டும். ஒவ்வொரு வீடும் கர்த்தருடைய வீடாய் மாற வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஜெப ஸ்தூபங்கள், ஜெப அக்கினி எழும்ப வேண்டும். ஒவ்வொரு வீடும் ஜெபிக்கிற வீடாக மாற வேண்டும். ஜெபிக்கிற வீடாக உங்கள் வீட்டை நீங்கள் மாற்ற 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 கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் வீட்டை ஒரு கொர்நேலியின் வீட்டை போல மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தின் இல்லமாய் அது மாறிவிடும். ஏன்னா நீங்கள் உங்கள் வீடு திறக்க முடியல, உங்கள் வீட்டில் ஜெபம் நடத்த முடியல, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு வீடும் கொர்நேலியின் வீடை போல மாறுபடி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் 5 பேர் உட்கார முடியுமா? வாரத்தில் ஒரு நாள் உங்கள் போதகரை அழைத்து உங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் நடத்துங்க. மாதத்துக்கு ஒரு நாள் நடத்துங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ப்ரேயர் நடத்துங்க. தேவன் உங்களை அழைக்கிறார். உங்கள் வீடுகளை எனக்காக திறந்து கொடு மகனே, திறந்து கொடு மகளே என்று அவர் சொல்லுகிறார். உங்கள் வீட்டை மாற்றி கொடுங்கள். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்கள். ஜெப வீடாக மாற்றுங்கள். அடுத்து கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கும்படி தேவன் ஏவுகிறார். சரியா, எனக்கு வீட்டையும் திறந்து கொடுக்க முடியல, நான் போய் எனக்கு ஊழியமும் செய்ய முடியாது, நான் ரொம்ப பிஸியான தொழிலதிபர், பிஸியான மனுஷன், லீவே கிடைக்காது. ஓகே, நீங்கள் ஊழியத்தை தாங்கலாமே. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் நாம் வாசிக்கும் பொழுது 15 வரையில் வாசிக்கும் பொழுது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள்
எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறதே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். ஒரு பிரசங்க பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா எப்படி கேள்விப்படுவாங்க? இன்றைக்கி இந்த நவீன காலத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், யூடியூப், எத்தனையோ காரியங்கள் வந்து விட்டது. நீங்கள் ஊழியம் செய்ய முடியலையா? போ அல்லது அனுப்பு. ஊழியங்களை நீங்கள் தாங்க முன்வரும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். ஊழியங்களை தாங்கும்படி கடந்து வாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி சாதாரண ஏழை மக்கள் கொடுக்கிற 500 ரூபாய், 200 ரூபாய் அல்லது 1000 ரூபாய், 50 ரூபாயெல்லாம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து விட்டு அனுப்புகிறார்கள். நீங்கள் கொடுக்கிற காரியங்களை நாங்கள் சேர்த்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாக கோடிக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். குறிப்பாக கிராஸ் டிவி, இந்த டிவி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிராஸ் டிவியின் மூலமாக இந்தியாவில் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளில், லண்டன், பிரான்ஸ் போன்ற இடங்களில் சாலை டிவி என்கிற ஒரு சேனலில் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த டிவியில் பேசணுன்னா நான் ஷூட்டிங் எடுக்கணும், டெலிகாஸ்ட் பண்ணணும், அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நான் பணம் கட்டணும், இவ்வளவு தேவைப்படுகிறது. ஆனால் நீங்கள் கொடுக்கிற ஒரு சிறிய காணிக்கை, ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய் என்கிறது, அது சேர்ந்து இப்படி பல சேனல்களிலே இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சி அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கிற நிகழ்ச்சியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆறுதலை கொடுக்கிற நிகழ்ச்சி மட்டுமல்ல, அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி செய்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவரனை அழைக்கிறார். கொர்நேலிய வீட்டைப் போலவா, நீ ஊழியத்தை செய் அல்லது ஊழியத்தை தாங்கு என்று அழைக்கிறார். வாருங்கள், நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறேன். எங்களை அன்பாய், அதிகமாய், கிருபையாய், தயவாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். கொர்நேலியுடைய வாழ்க்கை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டை கொர்நேலியின் வீட்டைப் போல திறந்து கொடுக்கபடி நான் ஜெபிக்கிறேன். போ அல்லது அனுப்பு என்று சொல்லுகிற ஆண்டவர், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எப்படி கேள்விப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் என்ற இந்த செய்தி ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து செல்வதாக. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதே, உடைய வருகை சமீபமாக இருக்கிறதே கர்த்தாவே. ஒவ்வொரு வீட்டையும் கொர்நேலியின் வீடாய் மாற்றும், ஊழியங்களை தாங்குகிற வீடாய் மாற்றும். அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த சகோதரனுடைய இல்லம், இந்த சகோதரனுடைய இல்லம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாறுவதாக, குறைகளெல்லாம் நிறைவாய் மாறுவதாக, இருள் வெளிச்சமாவதாக, இப்படி துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உம்மை ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. என் கண்ணீரை கண்டு கரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே. என் கண்ணீரை கண்டு கரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.